பத்திரிகையாளர் கோடாங்கி அவர்கள் இருந்திருக்கார். அவர்கிட்டயும் சில கேள்விகள் கேட்கலாம். சார், வழக்கமா நம்ம இந்த மாதிரி தமிழ் படங்களுக்கு தடை அந்த விஷயங்கள் எல்லாம் காவிரி விவகாரம் வரும்போது தான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த விவகாரத்துல கமல் ப்ரமோஷனுக்காக பேசின ஒரு விஷயமே, அதுவும் கர்நாடகா ராஜ்குமார் குடும்பம் நமது உறவு அப்படின்னு பேசினாரு. அந்த விவகாரமே இப்ப மிகப்பெரிய ஒரு பூதாகரமா கிளம்பி இருக்கு. நீதிமன்றத்துல மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நீதிமன்றம் அறிவுறுத்தி இருந்த போது கூட அதை ஏற்காமல் நாங்க வேணா படத்தை ஒரு வாரம் தள்ளி வச்சுக்கிறோம் சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இதை? இல்ல, ஆக்சுவலா இது வந்து ரொம்ப முழுக்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு உள்ளான அரசியலை அதை மாத்திட்டாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா என்னன்னா, இப்ப கமலஹாசனுடைய ஸ்பீச் எப்பவுமே கமலை தொடர்ந்து கவனிக்கிறவர்கள், கமலுடைய வார்த்தைகளை தொடர்ந்து கவனிக்கிற எல்லாருக்குமே தெரியும். கமல் என்ன பேசினாலும் அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிக்ஷனரி தேடணும் நம்ம. அது அவரை தொடர்ந்து கவனிக்கிற எல்லாருக்கும் அதுல பல அர்த்தங்கள் பொதிந்திருக்கும். இப்ப இந்த விஷயத்துல அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது அதுக்குள்ள நம்ம நதி மூலம் ரிஷி மூலம் தேட ஆரம்பிச்சோம்னா பல கேள்விகளுக்கு, அதாவது ரொம்ப காலமாக விடை தெரியாமல் சொல்லிட்டு இருக்கிற கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்குமோன்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்துடும். ஆனா அதே நேரத்துல இங்க இது வந்து ஒரு சினிமாவுடைய ஒரு நிகழ்ச்சியில அவர் பேசின அந்த வார்த்தைய அதை மட்டும் தனியா கையில் எடுத்துட்டு அதை ஒரு அரசியலாக்கிட்டு அந்த மாநிலம் ஒரு விஷயங்கள்ல வேற மாதிரி. ஏன்னா இன்னைக்கு நான் நிறைய வீடியோக்கள், வைரலான வீடியோ எல்லாம் பார்க்கும்போது பார்த்தா அங்க வந்து கர்நாடக எழுத்தை தவிர, அந்த மொழியை தவிர வேறு மொழிகள் ஆங்கிலத்துல பேர் இருந்தா கூட அந்த பெயர் பலகைலாம் வந்து இழுத்து உடைக்கிறாங்கன்னு ஒரு கும்பல் போயிட்டு இருக்காங்கன்னு நிறைய. அவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு சின்ன விஷயம் சலசலப்பு வந்த உடனே அதை வந்து அவங்க அங்க ஒரு அரசியலுக்காக அதை பயன்படுத்துற ஒரு யுக்தியை வந்து கன்னடத்துல குறிப்பிட்ட சில பேர், எல்லா கன்னட மக்கள் அன்பானவர்கள் தான், அது வேற விஷயம். ஆனா அதே நேரத்துல இதையும் அங்க என்கரேஜ் பண்ணிக்கிட்டு ஒரு கூட்டம் உட்கார்ந்துகிட்டு இருக்கு, குளிர் காஞ்சுகிட்டு இருக்குன்னு போது இங்க திரையுலகம், கமலஹாசன் வந்து அரசியலுக்கு வந்துட்டாலும் அவர் வந்து இங்க திரையுலகத்துல மிக முக்கியமான ஒரு நபர். அந்த திரையுலகம் அவருக்கு என்ன பண்ணிருக்கு, கைமாறு என்ன பண்ணிருக்கு, என்ன செஞ்சிருக்கு, இந்த நேரத்துல அவருக்கு தோளோடு தோல் நிக்குதா அப்படின்னா நடிகர் சங்கத்தை தவிர பாக்கி எல்லா அமைப்புகளும் வாய் மூடி மௌனியா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு நான் நினைக்கிறேன்னா, அங்க தலைமை பண்பா இருக்கிற எல்லாருமே ரொம்ப சிக்கல்ல இருக்காங்க. அவங்க சங்கத்துல அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தீர்க்கறதுக்கு அவங்களால நேரம் சரியில்லை. இதுல வந்து இந்த விஷயத்துல எங்க பேச முடியும் நம்ம? சோ இதுல நம்ம என்ன பேசினாலும் சிக்கலாயிருமோ, நாளைக்கு வேற நம்ம படங்கள் அங்க போய் ரிலீஸ் ஆகாதோ, நம்ம படங்களுக்கு அங்க எதுவும் பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு தன்னைத்தானே பாதுகாத்துக்கிற வேலையை ஒருத்தரும் செய்யறதுனால ஒரு மகா கலைஞனுடைய அந்த இந்த சிக்கல்ல இது வந்து அவர் என்ன நோக்கத்துக்காக பேசினாரு, எதற்காக அந்த விஷயத்த சொன்னாரு. இன்னொரு விஷயத்த நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஒரு ஜேர்னலிஸ்டா நான் இதை பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். யாரையுமே வந்து நீங்க ஒரு விஷயத்த நீ செஞ்சுதான் ஆகணும், நீ இந்த இடத்துல நீ நின்றுதான் ஆகணும், நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும்னு சொல்லி யாரையுமே கட்டாயப்படுத்த முடியாது. இது வந்து ஒரு வியாபாரம் சார். இது வியாபாரத்துல எனக்கு வந்து இப்ப என் நண்பர், எனக்கு முன்னாடி பேசுற நண்பர் கூட ஒரு விஷயத்த பதிவு பண்ணாரு. அதே கருத்தை தான் நானும் பதிவு பண்ணோன்னு. எனக்கு இந்த வருமானமே வேண்டாம், பரவாயில்ல, நான் வந்து இந்த மொழியில இந்த இடத்துல நான் ரிலீஸ் பண்ணலனாலும் பரவாயில்லைன்னு கமலஹாசன் முடிவு எடுத்துட்டாருன்னா யாரும் அவரை போய் என்ன பண்ண முடியும்? ஆனால் அதே நேரத்துல அவருக்கு அரசியல்ல இதை ஒரு பகடக்காயா வச்சுட்டு அவரை தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க கார்னர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அவர் வந்து ஆல்ரெடி ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு, அவர் இன்னும் பதவி ஏத்துக்கல, ஆனா அவருக்கான அந்த இடம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்ப அரசியலுக்குள்ள அவர் வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ள போகும்போது இதை அங்க ஒரு கேள்வியாக முன்வைத்து அதை வந்து ஒரு சர்ச்சையாக்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. சொல்ற விஷயம் சரிதான். ஆனா நீதிபதி 2 கேள்விகளை முன்வைக்கிறார். எந்த ஆதாரத்தின் அடிப்படையில நீங்க அது போன்று பேசுனீங்க, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்கிறாரு. அந்த ஆதாரத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க அவர் இது பண்ணிருக்காங்க, சமர்ப்பிக்க முடியல. 2வது கடிதம் எழுதியிருக்காரு கர்நாடக திரைப்பட சம்மேளனத்துக்கு. அந்த கடிதத்துல எந்த இடத்துலயுமே மன்னிப்புன்னு கேட்கல. ஏனென்றால் இன்னைக்கு காலையில நீதிமன்றம் தெளிவா சொல்லிச்சு, ஒரு மன்னிப்பு கேட்டால் உங்களோட 300 கோடி ரூபாய் படம் இங்க நல்ல வசூலை படிக்கும். நான் கூட படம் பார்க்கணும்னு இருந்தேன், இதெல்லாம் நீதிபதி சொன்ன வார்த்தைகள். நான் கூட படம் பார்க்கணும்னு இருந்தேன், ஆனா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் பார்க்கணுமா அப்படின்னு எனக்குள்ள ஒரு அழுத்தம் ஏற்படுது. இப்படி எல்லாம் நீதிபதியே கருத்து பதிவு பண்றாரு. எங்க இருந்து பேசினார் அப்படின்னு விலைக்கு சொல்லிடலாமே. இல்ல, அதுதான் சார். இப்ப சிம்பிளா யோசிச்சு பார்த்தா, இப்போ எந்த இடத்துலயுமே நம்ம இப்ப ஏன்னா நீதிமன்றத்தையோ இல்ல நீதிபதிகளுடைய கருத்துக்களை விமர்சிக்கிற உரிமை நமக்கு இல்ல. நம்ம நாட்டு சட்டப்படி அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு விஷயம். ஆனா அதே நேரத்துல அவர் வந்து எனக்கு பார்க்க பிடிக்கல, அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். ஒரு நீதித்துறையில அவர் உட்கார்ந்து இருக்காரு, அவர் சொல்ற விஷயத்துக்குள்ள நம்ம எந்த கருத்தையும் நான் சொல்ல விரும்பல. ஆனா அதே நேரத்துல தமிழ் மொழி அப்படின்னு வரும்போது சார், தமிழ் மொழியினுடைய தொன்மையும் அதுக்கு இவங்க வந்து சமர்ப்பிக்கலன்னா அதோட விட்ட மாட்டார் இல்லையா? திரும்பி தொடர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு போய் அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பதற்கு என்னென்ன வழி இருக்கோ எல்லாத்தையும் நிச்சயமாக கமலஹாசன் அது முயற்சி எடுக்காம இருக்க மாட்டார். இன்னொரு விஷயம், இந்தியாவில மட்டும் தமிழ் மொழி இல்ல சார்,
தமிழ் மொழியுடைய ஆட்சி மொழியாக, அதிகார மொழியாக, அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக முக்கியமான நாடுகள் எல்லாம் இருக்கு. சிங்கப்பூர்ல தமிழ் மொழிக்கு ஒரு தனி அடையாளம் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா ஏதோ மொழி பிரிவினை உண்டாக்குற மாதிரி ஆயிரும். ஸ்ரீலங்கால இருக்கு, நம்ம சிங்கப்பூர்ல இருக்கு, நம்ம இங்க நமக்கான, ஏன்னா தமிழ் மொழியோட தொன்மை உலகின் மூத்த மொழி தமிழ்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கு இன்னைக்கும் நீங்க வந்து எடுக்கிற அகழ்வாராய்ச்சியில அதற்கான சான்றுகள் நிறைய கிடைச்சிட்டு இருக்கு. அதையெல்லாம் மறைக்கப்படுது. இதெல்லாம் அதுதான் சொல்ல வர, இது முழுக்க முழுக்க இது ஒரு மிகப்பெரிய அரசியலை கொண்டு வந்துட்டாங்க சார். அவர் சொன்ன நோக்கம் வேறவா இருக்கும், அதை ஒரு அரசியலாக்கி இவர் வந்து இதே கமலஹாசன் இந்த இந்தியா கூட்டணி இல்லாம அவர் வேறொரு தளத்துல இருந்தாலும் தனித்து அவர் வந்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாரோ இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து அவர் இருக்கிற இடம் அந்த மாதிரி. அப்ப அவருக்கு ஏதாவது ஒரு சிக்கலை உண்டாக்க முடியுமா? ரெண்டாவது இப்ப வர ராஜ்யசபா எம்பி ஆயிட்டதுனால இன்னும் அவங்களுக்கு நிறைய பிரச்சனையை அவர் கொண்டு வரதுக்கு நினைக்கிறாங்க. இந்த விஷயத்துல கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்றதை நம்ம வந்து உறுதியிட்டு சொல்லவே முடியாது. ஏன்னா இது வந்து வியாபாரம், காசு போட்டிருக்காரு. அந்த காசு வேணும்னாருன்னா அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும். ஆனா அவருக்கு 2:30 மணிக்கு வரைக்கும் கெடு கொடுத்துருந்தாங்க. நம்ம பேசுற நேரம் அதெல்லாம் தாண்டிருச்சு. ஆனா ஒரு கடிதம் எழுதியிருக்காரு, எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு என்னத்தினால நான் இந்த மாதிரி விஷயங்கள் பேசினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயம் சார், இதோட முடிஞ்சிடாது சார். இது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வணிகத்துல இவருக்கு ஒரு பெரிய பின்னடைவு நிச்சயமா வரும். ஆனால் தமிழ் சினிமா அவரோட கூட நிக்குதான்னு கேட்டா வருத்தமான பதிவு. நடிகர் சங்கத்தை தவிர வேற யாரும் அவருக்காக, மூத்த நடிகர்கள் கூட வாய் திறக்கல. மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் நிச்சயமா அவரெல்லாம் வாய் திறக்கணும். ஏன்னா அவர் வந்து கர்நாடகத்தை பூர்வீகமாக கொண்டவர். என்னதான் மராட்டியத்தில் வந்தா கூட கர்நாடகக்காரன் தான் அவரை சொல்லுவாங்க. அப்ப அவர் இந்த விஷயத்துல ஏன் வாய் திறக்காம இருக்காரு? வாய் திறத்தா ஏதாவது சிக்கல் ஆயிரும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரா? இங்க என்ன தவறு இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத நீங்க பொதுவாக எல்லாரும் இவங்க பேசல அவங்க பேசலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க சார். ரஜினிகாந்த் பேசணும், அது இன்னைக்கு காலையில இருந்து அது வந்து ஸ்க்ரோல் ஓட ஆரம்பிச்சு, எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க சோசியல் மீடியாலாம். ரஜினி பதில் சொல்லணும், கமலும் ரஜினிக்காக வந்து பல நேரங்களில் பேசியிருக்காரு. அப்ப ரஜினி கமலுக்காக பேசணும், ஏன் பேசாம இருக்காரு? அவர் யார் அமைதியா இருக்காரு? ஏன்னா பல விஷயத்துக்கு வீடியோ போடுவார் சார் ரஜினிகாந்த். இந்த விஷயத்துல என்ன பண்ண போறாரு? ரொம்ப ரொம்ப சைலண்டா அமைதியா இருக்காரு. இந்த மௌனம் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய பின்னடைவு தான். இப்ப கமலஹாசனுடைய வார்த்தைகள்ல நீங்க, ஏன்னா அவர் வந்து எல்லா விஷயத்தையும் பின்னாடி 20 ஆண்டுகளுக்கு பின்னாடி வரப்போற டெக்னாலஜி 20 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தவர். இந்த மாதிரி டெக்னாலஜி டிஜிட்டல் மயம் வந்து சினிமா துறையில, திரைத்துறையில கொண்டு வந்து இங்க அறிமுகப்படுத்தினதே கமலஹாசன் தான். இங்க எல்லாருக்கும் அது தெரிஞ்ச விஷயம் தான். அந்த மாதிரி இந்த விஷயத்திலும் ஒரு கேட்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஆதாரங்களை அவர்கிட்ட என்னென்ன இருக்கு, என்ன ஆதாரங்கள் வேணும், அரசாங்கத்துக்கு என்ன கொடுக்கணும், நீதிமன்றத்துக்கு என்ன சமர்ப்பிக்கணும், என்ன எதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தினாரு, இன்னும் இது நிச்சயமாக மிகப்பெரிய விளக்கம். நான் முதல்ல சொல்லும் போது பேசும்போது ஆரம்பிக்கும் போது சொன்ன பாருங்க, பல விடை தெரியாத கேள்விகளுக்கு விடையாகவும் மாறலாம். அதே நேரத்துல கமலஹாசனுக்கு அவருடைய அரசியல்ல இது ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் அவருக்கு ஏற்படுத்தும். இது பின்னடைவா அப்படின்னா நிச்சயமா பின்னடைவுலாம் ஒண்ணும் கிடையாது. என்ன வியாபாரம் தானே. ஒரு 10 கோடி ரூபாய் சார், அவர் வந்து ஜீரோல ஆரம்பிச்சு கோடிகளை தொட்டுட்டு மறுபடியும் ஜீரோக்கு வருவார் சார். ஒரு படம் வந்து அட்டர் ஃபிளாப் ஆகும், அடுத்த படத்துல அவர் திரும்பி பிடிப்பாரு. அதனால வியாபாரத்துல அவர் வந்து விட்ட இடத்துல தான் தேடுவார், எந்த மாற்றமும் இல்ல. இது நீதித்துறை சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு 2 மாநில மொழிகள் சம்பந்தப்பட்ட விஷயம்னால ரொம்ப கவனமா பேச வேண்டியிருக்கு.